Hello viewers, welcome back to my channel Jayanti Nagarajan's World. இன்னைக்கு நம்ம சத்து மாவு எப்படி பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ சத்து மாவு கஞ்சி பண்ணன் விதவிதமா எல்லாரும் செய்றாங்க. இப்போ சாம்பார் பொடி மாதிரி தான். ஒரு வீட்ல ஒரு வழக்கம். நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் சொன்னதெல்லாம் கேட்டு இந்த ஹெல்த் இது பற்றி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். அதாவது கிரெயின்ஸ் தானியங்கள் 8 வகையும் பல்சஸ் அதாவது புரோட்டீன் பருப்பு வகைகள் 8 வகையும். இது வந்து தானியம், இது பருப்பு வகை. இது ரெண்டும் ஈக்குவல் எடுத்துட்டோன்னாக்க ஓரளவுக்கு நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தோணித்து. அதனால் இந்த ப்ரொப்போர்ஷனில் நான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ தானிய வகைகளில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது ராகி. ஸோ ராகி மட்டும் 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது கம்பு 1/4 கிலோ. இது கோதுமை வந்து 1/4 கிலோ. சம்பா கோதுமை, வெறும் கோதுமை எதுவாக வேணாலும் இருக்கலாம், பஞ்சாப் கோதுமை எது வேணாம். கருப்பு கவுனி அரிசி 1/4 கிலோ. வாங்கும்போதே 1/4 கிலோ பேக்கெட்டாக வாங்கிட்டோன்னா நமக்கு மெஷர் பண்ணுற வேலை இல்லை. சிகப்பு அரிசி 1/4 கிலோ. திணை அரிசியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம்னு சொன்னாங்க. ஸோ திணை அரிசி 1/4 கிலோ. மக்கா சோளம், அதாவது பாப்கார்ன் பண்ணுவாங்கள்ல, இந்த மக்கா சோளம் 1/4 கிலோ. வெள்ளை சோளம் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், வெள்ளை சோளம் 1/4 கிலோ. இதில் வந்து பார்லிங்கிறது வந்து அது தானியம் வகையிலையும் சேர முடியாது, இதுவும் சேர முடியாது. இது வந்து உடம்புல இருக்கிற நீரை பிரிக்கும். அதனால் இது ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது இப்போ பல்சஸில் கருப்பு உளுந்து 1/4 கிலோ, பச்சை பயிறு 1/4 கிலோ. இந்த சாதா பயத்தம்பருப்பு இது எதுக்கு போடுறேன்னா இது ரொம்ப டேஸ்ட் அதிகம் கொடுக்கும் நமக்கு. பயத்தம்பருப்பு 1/4 கிலோ. சோயா, இது வந்து பட்டாணி இல்லை, இது எல்லோ கலர் சோயாபீன் 1/4 கிலோ. இது வந்து பொட்டுக்கடலை 1/4 கிலோ. பாதாம் முந்திரி இது நிறையா இருக்குது, பட் நான் ஒரு கைப்பிடி தான் போட போகிறேன். ஏன்னா பாதாம் முந்திரிலாம் நிறையா போட்டோன்னா ஆயில் கண்டென்ட் அதிகம், அப்புறம் சிக்கு வாடை மாதிரி வந்துடும். கிரவுண்ட்நட் வந்து நிறையா இருக்குது, நான் ஒரு கைப்பிடி தான் போட போகிறேன். பாதாம் முந்திரி வேர்க்கடலை 3 ஒரு கைப்பிடி தான் நான் சேர்க்க போகிறேன். இது கொள்ளு வந்து ஒரு 150 to 200 கிராம்ஸ் வீட்டிலே இருந்தது, அதனால நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் சேர்க்கறதா இருக்கேன். ஓட்ஸ் கொஞ்சம் எங்கிட்ட இருக்குது, ஸோ அதுவும் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ஸோ 8 வகை தானியமும் 8 வகை பல்சஸும் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக பார்லியும் ஓட்ஸும் மட்டும் நான் சேர்க்க போகிறேன். இந்த ப்ரொப்போர்ஷனில் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பொருளெல்லாம் நம்ம தனித்தனியாக வறுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல அடிகனமான பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதை வறுத்து கொட்டுறதுக்கு ஒரு பெரிய தாம்பாளம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ராகியை போட்டு வறுத்துக்கலாம். நான் இதெல்லாம் வாஷ் பண்ணல, முளைக்கட்டலை, ஒன்றுமே பண்ணல. அப்படியே கடையில் வாங்கி, நல்ல கடை இது, சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல கடை எங்கள் ஊரில். இதில் மண்ணு கல்லெல்லாம் இருக்காது. ஸோ அப்படியே பேக்கெட்டில் வாங்கி அப்படியே தான் நான் பண்ணுறேன். ரொம்ப முளைக்கட்டி ஊற வச்சு வாஷ் பண்ணி அதெல்லாம் பண்ணலை நான். ஸோ ஒரு 5 மினிட்ஸாக வறுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் லேட் தான் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இதை செஞ்சாகணும். பொறுக்க முடியாத அளவுக்கு சூடு வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். இதை நம்ம இந்த தாம்பாளத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து கம்பு வறுக்கப்படும். கம்புலாம் 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன். ராகி மட்டும்தான் நிறையா. கம்பு உங்களுக்கு நல்லாவே பொரியும், வறுபட நல்ல செம்ம வாசனையாக இருக்கும், நல்லா பொரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளையாக பொரிஞ்சு வருது பாருங்கள். நான் வந்து இதில் வந்து சுக்கு ஏலக்காய்லாம் ரொம்ப சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இது உப்பு மோர் ஊற்றியும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டுன்னு. ஏலக்காய்லாம் போட்டோம்னா ஸ்வீட் வெர்ஷன் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஏலக்காய் போட்டு நம்ம மோரெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோவா நல்லா இருக்காது. வெல்லம் போட்டோ சர்க்கரை போட்டோ சாப்பிட்ணுன்னா தான் ஏலக்காய் போடணும். ஸோ இது அப்படி வேணுங்கிறவங்க சுக்கு ஏலக்காய் பொடி தனியாக வச்சுட்டு கஞ்சி போடும்போது அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் ஆட் பண்ணல. ஏன்னா இப்போது இந்த மாவை நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ கஞ்சி மட்டுமே வரும், அவ்வளோதான். கம்பு ரோஸ்ட் ஆகிடுது. இப்போது கம்பையும் நம்ம இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கம்பையும் இதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
அடுத்ததாக 1/4 கிலோ கோதுமை போட்டுக்கிறோம். கோதுமை எதுக்கு சேர்க்குறோன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகம், நமக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் இந்த கஞ்சிக்கு. ஸோ அதுக்கு தான் கோதுமை சேர்க்குறேன். ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவ்வளோதான். கோதுமை வந்து சூப்பராக வறுபட்டுருது பாருங்க. இதையும் நம்ம இந்த தாம்பாளத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெட் ரைஸ் போட்டுக்கிறேன். நான் ரெட் ரைஸ் 1/4 கிலோ பேக்கெட் தான். ஸோ ஃபுல்லாக போட்டுருவேன். இப்போ படப்படன்னு வெடிக்கிற சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லா தானியமுமே வெடிக்குது படப்படன்னு. நல்ல படப்படன்னு வெடித்து நல்லா வறுபட்டுது. இதையும் நாங்கள் முறத்து இதில் மாற்றிக்கிறேன். அதை நான் கருப்பு கவுனி அரிசி போடுறேன். ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் இது. இந்த அரிசி நல்லா வறுபட்டுட்டு இதையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதில் திணை அரிசி. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குங்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கணும். இதுவும் நல்லா வறுபட்டுருது. இதையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்க, தாம்பாளமே ரொம்ப இருக்குது. அடுத்ததாக நான் சோளம் போட போகிறேன். போட்டுட்டு காட்டுறேன். அடுத்தது மக்கா சோளம். இது பாப்கார்ன் பண்ணுறாங்கல்ல, அந்த சோளம் தான். இது நல்லா வறுபட பாப்கார்ன் மாதிரி பொரியும். வறுபட்ட உடனே பார்ப்போம் நம்ம. பார்த்திங்கன்னா இப்படி பாப்கார்ன் மாதிரி வெடிக்கிறது பாருங்கள். அவ்வளோதான். சோளமும் வறுபடுத்து. எல்லாமே வெடிக்கணும்னு வெயிட் பண்ண வேணாம், அப்புறம் கருகிடும். நெக்ஸ்ட்டு வெள்ளை சோளம் சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளை சோளத்தோடய நான் ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். வேர்க்கடலையை கொஞ்சமாக தனியாக வறுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் வறுப்படாது. ஸோ இதோடு சேர்த்து வறுக்கும்போது ஈஸியாக வறுப்படும். இதுவும் பொரியறது பாருங்கள், ஒயிட்டாக. நம்ம பாப்கார்ன் பொரியறது மட்டும்தானே பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தானியமுமே சூப்பராக பொரியறது பாருங்கள். அடுத்தது நான் ஒரு 2 கைப்பிடி கொள்ளு எடுத்துட்டுருக்கேன். கொள்ளெல்லாம் ரொம்ப 1/4 கிலோ 1/2 கிலோலாம் போட்டோன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடுது. ஸோ அது சத்துக்காக ஃபைபருக்காகவும் நான் ஒரு 2 கைப்பிடி அரௌண்ட் 150 கிராம்ஸ் இருக்கும், அது மட்டும் நான் எடுத்துட்டுருக்கேன். இதுவும் கொள்ளோடவே நான் ஒரு 2 கைப்பிடி ஓட்ஸும் சேர்த்து வறுத்துக்கிறேன். ஒரு 2 to 3 கைப்பிடி போட்டிருக்கேன். நல்ல பைண்டிங் கொடுக்கும் கஞ்சிக்கு. கஞ்சி நல்ல கூழ் மாதிரி நல்லா வரும். நெக்ஸ்ட்டு கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன். அகெயின் கருப்புளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹை ப்ரோட்டீன் ரிச்சு, ஃபைபர் ரிச்சு. தோலோடு போடுறதுனால ஃபைபர் கண்டென்ட் அதிகம். லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கெல்லாம் இடுப்புக்கு வலு கொடுக்கக்கூடியது. உளுந்து நல்ல வாசனை வந்துடுது. ஸோ அதையும் நான் முறத்தில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பச்சை பயிறு சேர்ப்போம். பச்சை பயிரோடவே நான் ஒரு கைப்பிடி அளவு பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் தனித்தனியாக வறுக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பொருளோடு சேர்த்து இதெல்லாம் வேர்க்கடலை பாதாம் முந்திரிலாம் இன்னொரு பொருளோடு சேர்த்து வறுக்கும்போது நல்லா வறுபட்டுரும். பச்சை பயிறு கலர் மாதிரி நல்லா வறுபட்டுருது பாருங்கள். இப்போது நம்ம இதையும் முறத்தில் சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலைலாம் ரொம்ப வறுக்க வேணாம், ஜஸ்ட்டு போட்டு ஒரு திருப்பிட்டு வச்சிடலாம். அடுத்தது நான் சோயா போட்டிருக்கேன். எல்லோ சோயா போட்டிருக்கேன். பார்க்க பட்டாணி மாதிரி இருக்கும், ஆனால் சோயாவான்னு செக் பண்ணி வாங்கணும். இதுவும் ஒரு ஹை ப்ரோட்டீன் பல்ஸ். இது சோயாவும் நல்லா வறுபட்டுருது. இதையும் நம்ம மாற்றிடலாம். அடுத்தது நான் பயத்தம்பருப்பு, நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பருப்பும் போமே சிறு பருப்பு, அது சேர்த்துருக்கேன். இது எதுக்கு சேர்க்குறேன்னா, இது வந்து கஞ்சிக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்ல தகன்னு கோல்டன் கலரை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பயத்தம்பருப்பு. அகைன் உடம்புக்கும் நல்லது. ஸோ இதை மட்டும் நான் சேர்க்குறேன்.
நெக்ஸ்ட்டு நான் ஃபைனலாக பார்லி சேர்க்குறேன். பார்லி ஒரு 200 கிராம் சேர்த்துருக்கேன். பார்லிலாம் நம்ம ரெகுலராக ஃபுட்டில் சேர்க்கறது கிடையாது. ஆனால் அது வந்து உடம்புல இருக்கிற கெட்ட நீரை பிரிக்கக்கூடிய தன்மை உண்டு பார்லி, சொரக்காய் இதுக்கெலாம். ஸோ பார்லி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் வறுத்துட்டு சேர்த்துட்டோன்னா தீர்ந்தது. இப்போ நீங்கள் ஸ்வீட் வெர்ஷன் மட்டும்தான் பண்ணுவீங்கன்னா இதோட சுக்கும் ஒரு 4 பீஸ் சுக்கும் ஒரு 10 ஏலக்காயும் போட்டு அதையும் வறுத்து போட்டு கஞ்சி மாவாக திரிச்சிக்கலாம். இல்லை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன்னா மோர் உப்பும் போட்டுப்பேன், சப்பாத்தி மாவுக்கும் போடுவேன், தோசைக்கும் ஆட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி மல்டிபர்பஸாக வேணும்னா சுக்கு ஏலக்காய் போடாமல் சுக்கு ஏலக்காயை தனியாக ஒரு பாட்டிலில் பொடி பண்ணி வச்சுட்டு ஸ்வீட் வெர்ஷன் கஞ்சி போடும்போது அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு இது மல்டிபர்பஸ் யூஸாக ஆகிடும். ஸோ இது அவங்கவுங்க ஆப்ஷன் தான். அது நான் வந்து சுக்கு ஏலக்காய் போடாமல் தான் நான் கஞ்சி மாவை ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்லியும் நல்லா வறுபட்டுட்டு நம்ம இதையும் இதோட சேர்த்துடணும். எல்லாம் தானிய வகை கிரெயின்ஸு, இதெல்லாம் பல்சஸ்ஸு. 2 ஒரு தாம்பாலும் ஒரு முறம் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம இதை மாவாக அரைச்சிட்டு எவ்வளோ வேணுமோ அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு மிச்சத்தை பேக்கெட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டுடலாம். ஸோ இதை நல்லா ஆறட்டும். நான் இப்போ நைட்டு வறுத்துருக்கேன். இதை அப்படியே ஆற விட்டுட்டு நல்லா ஆறின அப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வர போகிறோம். இப்போது கஞ்சி மாவை அரைச்சின்னு வந்தாச்சு. எவ்வளோ பெரிய தூக்கில் கிட்டத்தட்ட 5 to 5.5 கிலோ இருக்குங்க. நம்ம வறுத்த சாமான் வந்து 4 kgs இருந்தது அரைக்கிறதுக்கு முன்னாடி. வெயிட்டு கிட்டத்தட்ட 5 kgக்கு மேலே இருக்குது. மேக்ஸிமம் இதுக்கு சொல்ல போனால் ஒரு 800 to 1000 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட 5 kgs கஞ்சி மாவு கிடச்சிருக்கு. இப்போது இதை யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி போடுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நான் 2 பேருக்கு கஞ்சி போட போகிறேன். ஸோ 200 ml டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. நான் ஒரு 2 டம்ளர் தண்ணிக்கு நான் இந்த கஞ்சி மாவுலேருந்து ஒரு சின்ன கரண்டி, இது ஒரு 2 to 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அந்த அளவு மாவு போட்டுக்கிறேன். இன்னொரு அரை கரண்டி, 1.5 கரண்டி, கிட்டத்தட்ட 3 to 4 டேபிள் ஸ்பூன் கஞ்சி மாவு போட்டுருக்கேன். இப்போது அவங்கவுங்க வீட்டில் எவ்வளோ பேருக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் கஞ்சி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் கஞ்சிக்கு கிட்டத்தட்ட நான் இன்னும் அடுப்பு ஆனே பண்ணல. நல்லா கரைச்சிண்டு அப்புறம் ஆன் பண்ணோன்னா நமக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நான் மாவில் வந்து சுக்கு ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. நான் எப்பயுமே ஒரு பாட்டிலில் சுக்கும் ஏலக்காயும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் பிடிக்கும்னா நிறையா கூட சேர்த்துக்கிறேன். பனைவெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பனைவெல்லம் வந்து ஒரிஜினல் பனைவெல்லம், அதனால் இந்த மாதிரி அது நல்லா இந்த மாதிரி அல்வா மாதிரி ஆகிடுது தானாகவே. இப்போது நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். வாவ், நம்ம கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1.5 கரண்டி கஞ்சி மாவு போட்டு கலந்தோம். எக்ஸாக்டாக 2 டம்ளர் கஞ்சி வந்திருக்கு. சூப்பரில் கலர், கன்சிஸ்டன்சி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கோதுமை மாவு 2 கப் போட்டுருக்கேன். அதுக்கு இந்த கஞ்சி மாவு நம்ம அரைச்சோம் இல்லையா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது நமக்கு இந்த மல்டி கிரெயின்ஸோட சத்து கிடைக்கும். ரொம்ப நிறைய ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் நமக்கு சப்பாத்தி விட வராது. ஸோ 1 கப்புக்கு 1 டீஸ்பூன்னு கணக்கு வச்சு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி சூப்பராக பிசைஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஃபுட் ப்ராசஸர் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாவோட கலர் பார்த்திங்கன்னா இந்த மல்டிகிரெயின் கஞ்சி மாவு போட்டதுக்கான சுவடே இல்லை. நார்மலாக நம்ம கோதுமை மாவு ஊற்றிக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. சப்பாத்தி பண்ணாலும் ஒரு டேஸ்ட் வித்தியாசமும் இருக்காது, பட் நமக்கு ஹெல்த்தியான சப்பாத்தி கிடைக்கும். இப்படி சூப்பராக உப்பி வருது பாருங்கள். 2 பக்கம் திருப்பி போட்டேன். இப்போது நம்ம எண்ணெயோ நெய்யோ
எது வேணுமோ ஊற்றி திருப்பி போட்டுருங்க. எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள் சப்பாத்தி. இப்போது நார்மல் சப்பாத்தி மாதிரியே தான் இருக்குது. பட் நமக்கு தெரியும் இதில் நம்ம மல்டிகிரெயின் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர்னு தெரியும். அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சப்பாத்தி இந்த கஞ்சி மாவில் கொஞ்சம் போட்டு நார்மல் சப்பாத்தியை நம்ம மல்டிகிரெயின் சப்பாத்தியாக மாற்றிட்டோம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த சத்து மாவு கஞ்சி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கஞ்சி மாவு வீட்டில் பண்ணால் ரொம்ப எக்கனாமிக்கலாக நிறைய வரும் நமக்கு. ஸோ இஷ்டப்பட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் for more healthy and interesting videos. Thank you.